ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இந்த முருகப்பெருமானுக்கு எது பிடிக்கும் நீ தெரிஞ்சு வச்சிருக்கும் போது என் அன்பு குழந்தையான உனக்கு என்ன பிடிக்கும்னு நான் தெரியாமலா இருப்பேன்? இந்த விபூதியும் சரி பஞ்சாமிர்தமும் சரி எனக்கு எப்படி பிடித்ததாக உகந்ததாக என் மனதை கவரும் விதத்தில் இருக்கு நீ கண்டுபிடிச்சியோ, அதே போல ஓ மனசுக்கு பிடிச்சதையும் உன் வாழ்க்கைக்கு உகந்த சரியானதையும் உனக்கு பொருத்தமானதையும் நானே உன் கைகளில் வந்து கொடுக்க போகிறேன். இத்தனை நாளா காரணம் இல்லாமல் இது இப்படி நடக்குது அது இப்படி நடக்குது, எது செஞ்சாலும் தாமதமாகுது தப்பாக போகுதுன்னு நீ நினச்சி வருத்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் காரணத்தோடு தான் நான் தாமதமாக்குனேன்றது இப்போது உனக்கு புரிய வரும். எல்லா கெட்டதிலும் உனக்கு ஒரு நல்லதை தான் நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். உனக்கு வேணும்னா பார்க்குறதும் நடக்கிறதும் தப்பானதா கெட்டதா தோணியிருக்கலாம். ஆனால் எல்லாத்தையும் திட்டம் போட்டு சரியாக சிறப்பாக உன் கைகளில் கொடுக்கணும் தான் ஒவ்வொன்றையும் நான் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருந்தேன். மண்ணுக்குள்ளே புதைஞ்சிருக்கிற வைரம் மண்ணுக்குள்ளேயே இருந்தால் யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. அதை தோண்டி எடுத்து அதை கேட்டார் போல பளபளப்பானதாக பட்டை தீட்டும் போது தானே மனிதர்களுக்கு பயன்படும் விதத்தில் மாறும். அதே போல தான் என் அன்பு பிள்ளையான நீயும் வாழ்க்கையை வாழ்ந்தோம் சாப்பிட்டோம் தூங்கினோம் வேலை செஞ்சோன்னு இருந்தீனா யாருக்கும் எந்த விதத்திலும் பிரயோஜனம் இல்லை. கொஞ்சம் வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டம் சவால் பிரச்சனைகள் நீ எதிர்கொள்ளும் போது தான், வாழ்க்கை உனக்கு பல சோதனைகளை கொடுக்கும் போது தான் உன்னை பக்குவமான ஆளாக மாற்றி உன் மூலமாக மற்றவங்களுக்கு நல்லதை செய்ய வச்சு நன்மைகளை செஞ்ச வச்சு அதன் மூலமாக உனக்கும் புண்ணியத்தை கொடுத்து உன் வாழ்க்கையை உயர்த்தும். இப்போ புரியுதா? எல்லாத்தையுமே காரண காரியத்தோடு தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எப்போது மழை வரணும், எப்போது உன் மனசில் நினச்சது நடக்கணும்னு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்க உன் அப்பன் முருகனுக்கு எல்லாமே தெரியும். உனக்கு பிடிச்சதையும் இப்போது கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்க தயாராக நான் வந்துட்டேன் என் செல்வமே. உனக்கு தேவையான வரத்தை கொடுத்து உன் வாழ்க்கையில் ஒளி பெருகும்படி செய்ய போகிறேன். உன் துன்பங்கள்லாம் நீங்கும்படி உனக்கு தாயாகவும் தந்தையாகவும் நானே இருக்க போகிறேன். உயிரின் ஒளியாக நான் இருந்து உன் வாழ்க்கையை மலரச் செய்வேன். எத்தனை சோதனைகள் வந்தாலும் பயப்படாமல் என் பேரை மட்டும் நீ சொன்னினா போதும். என்னுடைய மனசில் நான் உன்னை ஆசீர்வதித்து உனக்கு அருள் செய்து உன் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி உன்னை மகிழ்ச்சிகரமாய் வாழ வைப்பேன். கருணை கடலில் உன்னை மூழ்க வச்சு உன் பயம் அனைத்தையுமே தொலைக்க வைக்க போகிறேன். இனிமே நீ பயப்படும்படியோ கவலைப்படும்படியோ எதுவுமே நடக்காது என் செல்வமே. என் அருள் கிடைச்சதால உன் வாழ்க்கையில் உன் தலைவிதி மாறப்போகுது. தீய பழக்க வழக்கங்களும் தீய சிந்தனைகளும் கூட உன்னை விட்டு தானாக விலகி போய் உன் மனசுக்குள்ள ஒரு அபார அமைதி உண்டாகும். உன் எதிர்காலம் உனக்கு தெளிவாக பளிச்சுன்னு தெரிய போகுது. எல்லார்கிட்டையும் அதிகமாக பேசுகிற பழக்கத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோ. வீண் உறவுகள், தேவையில்லாமல் காரியத்துக்காக உன்னை தேடி வந்த மனிதர்கள் உன்னை விட்டு விலகி போவாங்க. நல்லவர்களும் நல்ல விஷயங்களும் உன்னை தேடி வரும். நீ ஆசைப்பட்டதும் எதிர்பார்த்ததும் கூட உனக்கு கிடைக்கும் என் செல்வமே. நீ ஒழுக்கமாக தன்னம்பிக்கையோட உன் வாழ்க்கையை மிக சிறப்பாக செழிப்பாக செல்வ வளத்தோடு வாழ போகிற. என் திருவருளால் உன் வாழ்க்கை பாதையை மாற்றியமைச்சு ஆசீர்வதித்து அருள் செய்து உனக்கு வெற்றிமயமான ஒளிமயமான வாழ்க்கையை நான் தரப்போகிறேன். இதுவரைக்கும் எந்த விஷயத்திலுமே நீ தோக்கலை. எல்லாமே உனக்கான ஒரு பாடம் மட்டும்தான். இன்னும் நீ நிறைய வெற்றி அடையணும். நீ நினச்சதெல்லாம் நடக்கலையே நினச்சி வருத்தப்படாத. உன் நிலைமையை நிச்சயமாக நான் மாற்ற தான் போகிறேன். நானும் உன் கூடவே இருக்கும்போது நீ எதுக்குமே வருத்தப்படாத. உன் வாழ்க்கையில் பிரகாசமான மாற்றங்கள் வரும். நீ அமைதியோடு இருந்தீனா எல்லாத்தையும் அற்புதமாக நான் நடத்தி கொடுத்துருவேன். இந்த உலகம் நேரத்துக்கு ஏற்றாற் போலவும் காலத்துக்கு ஏற்றாற் போலவும் சூழ்நிலைக்கு ஏற்றாற் போலவும் மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் நீ தான் உன் மனசில் எந்த மாறுதலையும் உண்டாக்கிக்காம எப்போது முழு மனசோட முழு நம்பிக்கையோட என்னை நோக்கி வரக்கூடிய ஆளாக இருக்கணும். உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு விஷயங்களையும்
நான் காரண காரியத்தோடு தான் நடத்திக்கிட்டு இருக்கேன். இப்போது இந்த நிமிஷம் உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் நீங்கி இருளெல்லாம் விலகி போய் நல்லது நடக்கும்படி செய்வதற்கு தயாராக நான் வந்துட்டேன். உன் வாழ்க்கைக்கு ஒளியாக இருக்கக்கூடிய இந்த முருகப்பெருமான நீ மனசார நம்பினா போதும். உன் எதிரிகளையெல்லாம் உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வச்சுட்டு உனக்கான உயர்வை நான் கொடுத்துருவேன். நீ எதை நினைச்சும் பயப்படாத. எந்த தடையும் உன்னை தடுக்க முடியாது. ஏன்னா நான் உன் கூட இருக்கேன். நீ செய்யும் நன்மைகள் வீண் போகாத அளவுக்கு, எல்லா விஷயங்களிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும் அளவுக்கு உன் வாழ்க்கையில் நான் மாற்றங்களை உருவாக்க போகிறேன். பணம் படைச்சவனிடம் பகைவன் கூட நண்பனாக மாறுவான். ஆனால் காசு பணம் இல்லாமல் நல்ல குணம் மட்டும்தான் இருக்குன்னா நண்பன் கூட அவனுக்கு எதிரியாக மாறி போவான். ஏன்னா இந்த உலகமே காசு பணத்தை தானே பெருசாக நினைக்குது. ஆனால் நீ எப்போதுமே நல்ல பண்புகளோட எந்த சூழ்நிலையிலும் தர்மத்தின் வழியிலிருந்து மாறாத ஆளாக, ஒழுக்கமும் நேர்மையும் நியாயமும் கொண்ட ஆளாக இருக்கணும். நேர்மையும் பக்தியும் கொண்ட என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில் நீ தோல்வி அடையும்படி நான் விட்டு வைக்கவே மாட்டேன். நிச்சயமாக நான் உன்னை காப்பாற்றுவேன். இந்த உலகத்தில் இந்த முறை மனித பிறவி எடுத்திருக்க. மறுபடியும் இதே போல் நீ மனிதனா பிறப்பியா? மனித பிறவி கிடைக்குமான்றது நிச்சயம் கிடையாது. இப்போ இருக்கிறது போல அம்மா, அப்பா, சகோதர சகோதரிகள், நண்பர்கள், உறவுகள்னு மறுபடியும் உனக்கு வாழ்க்கை தருணங்கள் கிடைக்க போவதில்லை. அதனால் இந்த பிறவியிலேயே இப்பொழுதே உன்னை சுற்றி இருக்கிற எல்லார் மீதும் மனசார அன்பும் பாசமும் நேசமும் காட்டு. எல்லாரையும் நண்பர்களாக நினைக்க பழகு. வாழ்க்கைங்கிறது ஒரு அழகான வரப்பிரசாதம். அதை அர்த்தம் உள்ளதாக மாற்றிக்க வேண்டியது உன்னுடைய கடமைதானே. நீ சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக வாழ்க்கையை வாழ தயாரானினா உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நீ நினச்சது போல் நான் நடத்தி முடிச்சிருவேன். எப்போதுமே மகிழ்ச்சி மகிழ்ச்சி நிம்மதின்னு வெளியே தேடி அலையாத. நீயாகவே மகிழ்ச்சியாய் நிம்மதியாக வாழ ஆரம்பிச்சினா ஒவ்வொரு நாளும் அர்த்தமுள்ளதாக இருக்கும். நீ என்னவோ யார் மனசையும் காயப்படுத்திடக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து கவனமாக நடந்துக்கிறதாலேயோ என்னவோ உன் மனசை புண்படுத்த பல பேர் போட்டி போட்டு நிற்கிறாங்க. ஆனால் நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கையின் காரணமாக எந்த வஞ்சனையும் வேதனையும் உன் மனசை பாதிக்காத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன். யார் என்ன சொன்னாலும் எதை நினச்சும் கவலைப்பட வேணாம். மற்றவங்க என்ன செய்கிறாங்கன்றதை யோசிக்கிறதுக்கு பதிலாக உன் மனசாட்சிக்கு ஏற்றவாறு நீ நல்லதையே செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க உன் அப்பன் முருகன் உன் வலியையும் வேதனைகளையும் போக்கி உன் வாழ்க்கைக்கான நல்ல வழியை நான் காட்டுறேன். எப்போவுமே சொந்தக்காரவங்க உறவுகள்கிட்ட எப்படி நடந்துக்கணும் தெரியுமா? பாசம் வச்சினா, உண்மையான அன்பு வச்சினா யாரையும் பிரிய மாட்டேன். கோபப்பட்டினா உறவுகள் என்பதே உனக்கு நிரந்தரம் இல்லாமல் போயிடும். அதே போல் அவங்கள போல வாழணும், இவங்களை போல வாழணும்னு அடுத்தவங்களை பார்த்து பேராசை கொண்டாலோ பொறாமை கொண்டாலோ நிம்மதி இல்லாமல் போயிடும். அதனால் எப்போது மனிதர்களிடத்தில் வெறும் அன்பும் பாசமும் மட்டும் வைக்கணுமே தவிர கோபமும் வெறுப்பும் பேராசையும் பொறாமையும் எரிச்சலும் இருக்கவே கூடாது. நீ செய்த எல்லா முயற்சிகளுக்கும் உன் வாழ்க்கையில் வெற்றியை தரணும்னு உன் அப்பன் முருகன் முடிவெடுத்துட்டேன். உனக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சு நீ புத்திசாலியாகவே இருந்தாலும் கூட எதுவுமே தெரியாத அப்பாவி போல இருக்க கற்றுக்கோ என் செல்வமே. எல்லாத்தையும் நன்கு பார்க்கக்கூடிய ஆளாக, எல்லாத்தையும் தெரிஞ்ச புத்திசாலியாக, எல்லாத்தையும் நல்லா காது கொடுத்து கேட்கக்கூடிய கூர்ந்த செவி கொண்டவனாக இருந்தாலும் எதையும் கேட்காதவ போலவும் எதுவும் தெரியாத ஆள் போலவும் இருக்க கற்றுக்கோ. நீ பார்க்குற மனிதர்களும் நீ சந்திக்கும் உறவுகளும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருந்தாலும் எல்லாரையும் சகிச்சுக்கவும் சமாளிக்கவும் கற்றுக்கோ. எல்லாத்தையும் பார்த்துக்க உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன். நீ உன் நம்பிக்கையில் மட்டும் உறுதியாக இருந்தால் போதும். எந்த அளவுக்கு என்னை முழுசாக நம்புறியோ அந்த அளவுக்கு நீ கனவிலும் நினைக்காத வாழ்க்கையை நான் உனக்கு கொடுப்பேன். என் அருளால் நீ எல்லா இடர்பாடுகளையும் கடந்து போவாய். உன் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய ஒவ்வொரு திருப்பங்களும் உனக்கு நன்மையாகவே இருக்க போது.
என் அருளால நான் உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டி உனக்கான நல்லதையும் செய்வேன். உன் கண்ணீரும் உன் வேண்டுதல்களும் என் அருளால உனக்கு வெற்றியாக வந்து சேரும். நீ தைரியமாக இருந்தா போதும். இனி எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே. என் திருவடி உன்னை வழி நடத்தும். இந்த முருகனின் வேலு உன்னை காப்பாத்தும்னு நீ தைரியமாக இரு. இனி வரும் நாட்கள் எல்லாமே உனக்கு தொடர்ந்து வெற்றியை தான் கொடுக்க போகுது. நீயும் துன்பங்களை மறந்து மகிழ்ச்சியாக வாழப்போற. நீ எதிர்கொள்ளும் சோதனைகள் அனைத்துமே உன் வாழ்க்கையில உனக்கு வெற்றியை தரும்னு நீ நம்பிக்கையோடு இருந்தால் போதும். நீ தைரியத்தோட முன்னேறு. உன் முயற்சிகள் எதுவுமே வீண் போகாது. இனி துன்பமெல்லாம் நீங்கி உன் வாழ்க்கை இனிமையாக இருக்கும்படி உனக்கு வெற்றியை தருவதற்காகவே, உனக்கு நல்வாழ்க்கையை தருவதற்காகவே இந்த முருகப்பெருமான் உன்னை ஆட்கொண்டுட்டேன். இனி உன் பக்தியையும் நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கையும் நிறைவேற்றும் காப்பாற்றும் விதமாக எல்லா நல்ல விஷயங்களையும் நானே உனக்கு நடத்தி தர்றேன். உன் சிந்தனைகள் தெளிவாக இருந்தா உன் முயற்சிகள் நிச்சயமாக வெற்றி பெறும். துன்பமும் துயரமும் தடைகளும் நீங்கி உன் மனசுல நான் நிலையான அமைதியை நிம்மதியாக நிரந்தரமாக கொடுப்பேன். நீண்ட நாளாக நீ எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த உன்னுடைய வேண்டுதல்களையும் நிறைவேற்றி உன் வாழ்க்கையை வசந்தமாக ஆக்கி தரப்போறேன். எப்போதுமே இந்த முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு வந்து தட்சணை கொடுக்கும் கைகளை விட தானம் கொடுக்கும் கைகள் தான் எனக்கு பிடிச்ச கைகள். அப்படி எனக்கு பிடிச்சதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்க என் அன்பு பிள்ளையான உனக்கு பிடிச்சதையெல்லாம் நான் சிறப்பாக செஞ்சு கொடுத்துட்றேன். கொடுக்குற மனசு உனக்கு இருக்கும்போது அதை எப்போதுமே யோசிக்காம அடுத்தவங்களுக்கு உடனே கொடுத்துரு. ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினச்சினா அதை யோசித்து நேரத்தை தள்ளி போடாமல், காலத்தை தள்ளி போடாமல், தாமதமாக்காம உடனே செஞ்சாலே அதற்குரிய பலன் நன்மையாக உன்னை வந்து சேர்ந்துருமேன் செல்வமே. இந்த முருகப்பெருமான் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். எல்லாத்தையும் மிக சிறப்பாக உனக்கு நானே நடத்தி கொடுத்துட்றேன். எந்த சிக்கலும் உன் வாழ்க்கையில் வர்றதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். உன் வாழ்க்கை நல்லா சிறப்பாக நிம்மதியாக சந்தோஷமாக வாழும்படியும் நீ இருக்கிற கஷ்டங்களிலிருந்தெல்லாம் விலகும்படியும் உனக்கு அருள் செய்து வரம் தரதான் உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்துட்டேன். நீ என்ன நினைப்பதற்கு முன்பாகவே உன் பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. நீ பக்தியோடு இருக்கும்போது எதுவுமே உன் வாழ்க்கையில் தப்பாக நடக்கவோ தவறாக நடக்கவோ விட்டுட மாட்டேன். உன் வாழ்க்கையே உனக்கு சாதகமாக அமையப்போகுது. எந்த சூழ்நிலையிலையும் நீ மனசை தளர விட்டுற வேணாம். துன்பம் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலகட்டம்தான். நீ நம்பிக்கையோடு இருக்கும்போது அந்த துன்பங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் ஒன்றுமில்லாமல் நான் போக செய்வேன். நீ தன்னம்பிக்கையோடு இருந்தினா எல்லாமே நிச்சயமாக உனக்கு சாதகமாக நீ நினச்சது போலவே நடந்து முடியும். என் மேலே என் அன்பும் பாசமும் பக்தியும் வச்சிருக்கிற ஓ மேலே இறக்கப்பட்டு எல்லா விஷயங்களையும் உனக்கு உயர்வாக நடத்தி தர நான் முடிவெடுத்துட்டேன். உன்னுடைய சிரமத்தை நீக்கி உன் கஷ்டங்களை நீக்கி உனக்கான சந்தோஷத்தை தருவதற்கு தகுதியும் திறமையும் சக்தியும் உள்ள உன் அப்பன் முருகன் இப்போது உனக்கு வாக்கு கொடுக்குறேன். உனக்கு பிடிச்சத நீ மனசார ஆசைப்பட்டத நிச்சயமாக உன் கைகளில் கொடுத்தே தீருவேன். இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். எதுக்காக ஆசைப்பட்டியோ, எது நல்லபடியாக நடக்கணும்னு நினச்சியோ அது மிக சிறப்பாக உன் வாழ்க்கையில் நடக்கும்படி நான் இப்போதே உன்னை ஆசீர்வதித்து உனக்கு நல்லது நடத்தி தருவேன்.